ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ 9வது வாரத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது 9வது வாரத்தில் குழந்தையோட வளர்ச்சி எப்படி இருக்கும், கரு வந்து எந்த அளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்கும், என்ன மாதிரியான கர்ப்பிணிகளுக்கு உடலில் மாற்றங்கள் வந்து ஏற்படும், அது மட்டும் இல்லாமல் 9வது வாரத்தில் நம்ம ஏதாவது ஸ்கேன் வந்து நம்ம பார்க்கணுமா, கர்ப்பிணிகளுக்கு எந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் இருக்கும், வயிறு வலிக்குமா, இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏதாவது இருக்குமாங்கிறதா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் 9வது வாரங்கிறது நம்மளுக்கு 3வது மாதத்தோட கடைசி வாரம்னு கூட சொல்லலாம். இது 3வது மாதம்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த வீடியோ கர்ப்பிணிகளுக்கு எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நான் போடுற வீடியோ அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். 9வது வாரத்தில் குழந்தையோட வளர்ச்சி வந்து எப்படி இருக்கும்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு செரி பழத்தோட அளவு, அந்த அளவு தான் வந்து குழந்தையோட வளர்ச்சியே இருக்கும். ரொம்ப பெருசாலாம் வளர்ச்சி அடைஞ்சிருக்காது. குழந்தைக்கு வந்து கால்கள் வந்து சின்ன கால்கள் மாதிரி உருவாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தையோட தலைப்பகுதிகள் வந்து நல்லா உருவாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தை அந்த சேஃபுக்கு, அந்த குழந்தையோட உடல் பகுதி எல்லா சேஃபும் வந்து நல்லா ஃபார்ம் ஆகிருக்கும். ஏன்னா இதுக்கு முந்தின வாரங்கள் வரைக்குமே குழந்தைக்கு வந்து வால் மாதிரி தான் இருக்கும், கால்கள் இல்லாமல் வால் பகுதி மாதிரி இருக்கும். அந்த வாலெல்லாம் போய் இப்போ குழந்தைக்கு வந்து இந்த கால் பகுதியே நல்லா ஃபார்ம் ஆகிருக்கும். குழந்தையோட குழந்தைக்கு வந்து இதய துடிப்பு வந்து நல்லா ஃபார்ம் ஆகிருக்கும். மற்ற எல்லாமே இப்போ தான் நல்லா வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சிட்ருக்கோம். கர்ப்பிணிகளுக்கு என்ன மாதிரியான உடல் மாற்றங்கள் இருக்குன்னா, ஒரு சில பெண்களுக்கு வெள்ளைப்படுதலோ ரத்தப்போக்கோ இருந்ததுன்னா நீங்கள் உடனே ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஒரு சில பெண்களுக்கு லைட்டாக வந்து ஏற்படும், அது ரொம்ப இயல்பான ஒன்று தான். இருந்தாலும் நீங்கள் ஒரு தடவை டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி ரொம்ப தலை சுத்தல், வாமிட், சோர்வு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்திருக்கும். ஆனால் இந்த வாரத்தில் இருந்து அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். உங்களுடைய மார்பகங்கள் வந்து ஏதோ வெயிட் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு மார்பகங்கள் வந்து நல்லா அதிக ஹார்மோன் மாற்றங்கள் வந்து ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதங்கள் வரைக்குமே நம்ம பாடியில் வந்து ப்ரோஸ்ட்ரோஜன் ஹார்மோனோட அளவு ரொம்ப அதிகமாக சுரந்திருக்கும். அதனால் ஒரு சிலருக்கு தலைவலி, மயக்கம், சோர்வு, ஒரு சிலருக்கு வாமிட் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து அதிகமாக இருந்திருக்கும். இனிமேல் வந்து அந்த இதெல்லாம் கம்மியாகும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் எந்த ஸ்கேனுமே நம்ம பார்க்க வேண்டாம். குழந்தையோட இதய துடிப்புக்கு மட்டும் ஒரு ஸ்கேன் வந்து பார்ப்போம். அதுவும் வந்து 7வது வாரத்திலேயோ இல்லது 8வது வாரத்தில் பார்ப்போம். மற்றபடி இதுக்கடுத்து ஸ்கேன் வந்து கிடையாது. இதுக்கடுத்து நம்ம ஸ்கேன் வந்து நம்ம எப்போ பார்ப்போம்னா 11வது வாரத்தில் இருந்து 13 வாரங்களுக்குள்ளே தான் ஒரு ஸ்கேன் வந்து நம்ம பார்ப்போம். அது என்ன ஸ்கேன் பார்த்தோம்னா, அது என்டி ஸ்கேன்னு சொல்லுவோம். 3வது மாத ஸ்கேன் என்டி ஸ்கேன். அது ரொம்ப முக்கியமான ஸ்கேனு. மற்றபடி இந்த இதில் பிபி எவ்வளோ இருக்குது, நார்மலாக நம்மளோட யூரின் சாம்பிள் வந்து ஒரு சில ஹாஸ்பிட்டலில் வந்து செக் பண்ணுவாங்க. மற்றபடி எந்த செக்கப்புமே கிடையாது. 3வது மாதத்தில் தான் உங்களுக்கு தைராய்டு, சுகரு, பிபி எவ்வளோ இருக்குது எல்லாமே செக் பண்ணுறது இந்த 3வது மாதம் என்டி ஸ்கேனோட தான் பார்ப்பாங்க. அதோடு சேர்த்து, அதாவது என்டி ஸ்கேனோட டபுள் மார்க் டெஸ்ட்டும் சேர்த்து பார்க்குறது. அதாவது மரபணுக்கள் குறைபாடுகள் ஏதாவது இருக்கா, நம்மளோட முன்னோர்கள்ட்ட இருந்து ஏதாவது நோய்கள் வந்து நம்மளோட குழந்தைக்கு வந்து மரபணு ரீதியாக ஏதாவது நோய்கள் வந்திருக்காதா இல்லையான்னு செக் பண்ணுறது இந்த டபுள் மார்க் டெஸ்ட்டு. இதை கர்ப்பிணிகள் எல்லாருமே கண்டிப்பாக செக் பண்ணணும். 3வது மாதத்திலே செக் பண்ணிக்கிறது இன்னுமே ரொம்பவே நல்லது. என்னோட ப்ரெக்னன்சி டைமில் நான் என்டி ஸ்கேன் எடுக்கும் பொழுதே அன்னைக்கே எனக்கு இந்த டபுள் மார்க் டெஸ்ட் வந்து பிளட் டெஸ்ட் மூலமாக தான் பார்ப்பாங்க. எக்ஸ்ட்ரா 3000லேருந்து ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலுக்கும் இது மாறுபடும். 2500லேருந்து பார்ப்பாங்க. இதோட ரேட் வந்து 2500க்கு மேலே தான் இருக்கும். ஆனால் இருந்தாலும் நீங்கள் ஜிஹெச்சில் பார்த்தா கூட இந்த ஒரு டெஸ்ட்டு மட்டுமாவது ப்ரைவேட்டில் பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஏதாவது குழந்தைக்கு ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் கூட சீக்கிரமே நம்ம சரி பண்ணிடலாம். அதுக்கான மெடிசன் அது நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது ஈஸியாகவே அதை சரி பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் இந்த டபுள் மார்க் டெஸ்ட்டு. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோன்னா, இந்த 9வது மாதத்தில் கர்ப்பிணிகள் வந்து நார்மல் ப்ரெக்னன்சியாக இருந்ததுன்னா வாக்கிங் வந்து இன்னும் ஒரு 3 மாதங்கள் நல்லா முடிஞ்சு 4வது மாதத்துலேருந்து நீங்கள் வாக்கிங் போகிறது ரொம்பவே நல்லது. ரொம்ப தூங்குற மாதிரி, தூக்கம் அதிகம் வர்ற மாதிரியே ஒரு சில பெண்களுக்கு இருக்கும். ரொம்ப படுத்துக்கிட்டே இருக்கணும், எந்திரிச்சு எந்த வேலையும் பார்க்கக்கூடாத மாதிரி ஃபீலெல்லாம் இந்த இதில் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப இயல்பான ஒன்று தான். 9வது மாதத்தில் குழந்தையோட வளர்ச்சி ரொம்ப பெருசாக இருக்காது, ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால ஒரு செரி பழத்தோட அளவு சைஸ் தான் இருக்கும்.
9வது வாரத்துல ரொம்ப வெயிட்டான பொருட்களோ, ரொம்ப அதிக மாடிப்படி ஏறி இறங்க வேண்டாம். நம்ம அதுக்காக மாடிப்படியே ஏறி இறங்கணும்னு கிடையாது. அம் ஒரு டைம் ஏறி இறங்குறதுனா 1 டைமோ, 2 டைமோ ஏறி இறங்குறதுனால எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ரொம்ப ஹெவியான வெயிட்டோ, ரொம்ப அதிக மாடிப்படி ஏறி இறங்குறதோ, ரொம்ப வீடு துடைக்கிறது, இந்த மாதிரி ரொம்ப பெரிய பெரிய பெட்ஷீட்லாம் வெயிட்டான பொருட்கள இது பண்றது, நல்லா ரொம்ப ஃபோர்ஸாக கட் பண்ணுறது, இந்த மாதிரியான வேலைகளை வந்து தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப்